சிம்மம். அப்ப அந்த மாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா? அவ காலில் போட்டு மிதிப்பா, டாமினேட் பண்ணுவா. அதுக்கான காரணமும் நான் சொல்லிட்டேன். எப்ப அவ டாமினேட் பண்ணுவா? நீ அவளை காலில் போட்டு மிதிக்கணும் அப்படின் போது அவ உன்னை காலில் போட்டு மிதிப்பா. காரணம் என்ன அப்படின்னா, சிம்மம் மிரர் இமேஜ். கண்ணாடி முன்னாடி போய் நின்று கண்ணாடியை பார்த்து சிரிச்சிங்கன்னா சிரிக்கும், அழுதிங்களானா அழுவும், முறைச்சிங்களானா முறைக்கும். அதுதான் சிம்மம். நீங்க சிம்மத்தை மட்டும் பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுடுவாங்க. இப்ப இந்த சிம்மராசி பொண்ணு ஒரு ஃபேமிலிக்கு போகுது அப்படின் போது அந்த ஃபேமிலியில இந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்கணும். ஏன் மருமக, ஏன் ஒய்ஃப், ஏன் நாத்தனார், அதாவது என்னோட தம்பி பொண்டாட்டி, என்னோட அண்ணன் பொண்டாட்டி, என்னோட மூத்தார் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபேமிலிலையும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். போற இடத்துலயும் ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்கணும். அவங்கள முன்னிறுத்தினீங்க அப்படின்னா மாங்கு 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 மாங்குன்னு எல்லா வேலையும் செஞ்சுடுவாங்க. அவங்கள கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, விடு அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க ஃபேமிலியாச்சு அவங்களாச்சு அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகக்கூடிய கெப்பாசிட்டியும் குணாதிசயமும் கூட சிம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நான் எல்லாமே செய்யறேன்,